ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த சம்மருக்கு என்னென்ன மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே நம்மளோட உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகள் தான். ஃபர்ஸ்ட் நம்ம கம்பு புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1.25 கப் அளவுக்கு கம்பு மாவு எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துருங்க. இது கூடவே நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அடுத்ததாக இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு ஃபுல்லாக நல்லா ஈரப்பதமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா வேகும். இந்த மாதிரி பிடிச்சோம் அப்படின்னா பிடிக்கிறதுக்கு வரணும். அந்த மாதிரி நல்லா மாவு ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக உதிரி உதிரியாக வராது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். இப்போ பாருங்கள், நம்மளோட கம்பு புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம அடுப்பில் இட்லி பாத்திரத்தை வச்சிடலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த கம்பு புட்டு மாவை சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த கம்பு புட்டு சலிக்கிறதுக்கு நமக்கு பெரிய துளையுள்ள ஒரு சல்லடை எடுத்துடலாம். இதில் நம்ம கம்பு மாவு போட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. அப்போ நமக்கு நல்லா உதிரி உதிரியாக வரும். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் சலிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கம்பு புட்டு மாவை இதில் வச்சிடலாம். இதில் வச்சுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக நமக்கு கம்பு புட்டு ரெடியாக இருக்குது. இந்த புட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரொம்ப சீக்கிரத்துலேயே செய்யக்கூடிய ஒரு உணவு தான். இதுக்கு நம்ம ஒரு வாழைப்பழத்தை வச்சு கொஞ்சமாக தேங்காய் சர்க்கரை போட்டு சாப்பிட்டோமாவே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கடலைக்கறி முட்டைக்கறி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பச்சைப்பயிறு தோசை. இது பண்ணுறதுக்கு நம்ம 1/2 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நம்ம நைட்டே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம காலையில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா குறைஞ்சது ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் பச்சைப்பயிரையும் அரிசியும் நைட்டே ஊற வச்சிட்டேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இது கூடவே நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இந்த மாவு ரொம்ப திக்காக வேணாம். நம்ம எப்பயும் போல் தோசைக்கு எந்த அளவுக்கு மாவு ரெடி பண்ணுவோமோ அதே பதத்துக்கு மாவு ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்மூத் பேட்டராக ரெடி பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பதத்துக்கு நம்மளோட மாவு இருக்கணும். அப்போ தான் தோசை நல்லா மெலிசாக ஊற்றுறதுக்கு வரும். நம்மளோட பச்சைப்பயிறு தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம இந்த சைடு தோசைக்கல் வச்சிடலாம். கல் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவு இதில் விட்டு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இட்லி பொடியும் சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்த்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு எந்த ஒரு சட்னி குழம்பும் தேவையில்லை. இது அப்படியே சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தேங்காய் சட்னி வச்சு கூட சாப்பிட்லாம். மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நம்மளோட பச்சைப்பயிறு தோசை நல்லா மொறுமொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம தயிர் சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சேமியா வேக வைக்கிறதுக்காக தண்ணி நல்லா சூடு பண்ணிக்கலாம். இது ஒரு கிட்டத்தட்ட 6 கப் அளவுக்கு தண்ணி இருக்கும். இதுக்கு அளவு எதுவும் தேவையில்லை. நான் 150 கிராம் சேமியா எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 6 கப் 5 கப்லேருந்து 6 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தயிர் ரெடி பண்ணி வச்சிடலாம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க விஸ்க வச்சு. இது இந்த மாதிரி க்ரீமியாக ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம இதில் 1/2 கப் அளவுக்கு பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம இதில் கொஞ்சமாக இஞ்சி சாறை சேர்த்துடலாம். நான் ஒரு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து அதை நல்லா தட்டி எடுத்திருக்கேன். இதை நம்ம அப்படியே சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் சாறு மட்டும் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி 4 கீரி சேர்த்துக்கோங்க.
ஒரு 5-6 சொட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸோட வாசனை வந்து நல்லாயிருக்கும், அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு பிடிக்காதுன்னா சேர்க்க வேண்டாம். சப்போஸ் நீங்கள் வந்து இதை லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் லெமன் சேர்க்க வேண்டாம், ஏன்னா வந்து அது ரொம்ப புளிச்சிரும். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் நம்ம சேமியாவை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்படி நசுக்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி நசுங்கணும், அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்பப்போ இந்த மாதிரி நசுக்கி பார்த்து வெந்துருச்சா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து குழஞ்சிரும். இப்போ பாருங்கள், சேமியா நல்லா வெந்துருச்சு. இப்படி வந்து நசுக்கும் போது நல்லா கட் ஆகுது. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதில் உள்ள தண்ணியை வந்து வடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து சேமியாவை நல்லா வடித்து எடுத்தாச்சு. இதுக்கும் மேலே நம்ம நார்மலான பச்சை தண்ணி அப்படி இல்லைன்னா சில் தண்ணி ஊற்றி நல்லா இன்னொரு டைம் அலசிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இதில் உள்ள தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வடியட்டும். சேமியா நல்லா ஆறின பிறகு தான் நம்ம வந்து இதை தயிரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சூடாக இருக்கும் போது போட்டுறாதீங்க. இப்போ வந்து நமக்கு சேமியாவும் ரெடி ஆயிடுச்சு, தயிரும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம தயிரை தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு குட்டி பேனில் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பாருங்கள் வெடிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் நம்ம 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். ஒரு வரமிளகாயை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துடலாம். அடுத்ததாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையில சேர்த்துருங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட சேமியாவும் நல்லா ஆறிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம இதை தயிரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சேமியாவை உடச்சிடாமல் நல்லா பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் உங்களுக்கு தயிர் இதில் பத்தலை அப்படின்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தயிரை வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இதில் தாளித்து வச்சுருந்தோம்ல, அதை கொட்டிடலாம். இதுக்கும் மேலே கொஞ்சமாக மாதுளம்பழத்தை தூவிக்கோங்க. இப்போ வந்து வெயில் காலம் இல்லையா, அதனால நம்ம கொஞ்சம் ஃப்ரூட்ஸையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக வெள்ளரிக்காயை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உலர் திராட்சையை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சம் பைனாப்பிள் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதில் வந்து நீங்கள் வாழைப்பழம் கூட சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கோங்க. இதுக்கும் மேலே நம்ம விருப்பப்பட்டால் கொஞ்சமாக முந்திரியையும் நெய்யில் போட்டு வறுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தயிர் சேமியா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வெந்தயக்கீரை சப்பாத்தி. இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கை அளவுக்கு நல்லா ஃபுல்லாக வெந்தயக்கீரை எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஒரு ஃப்ரை பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். இது கூடவே நம்ம ஒரு 3 பல் அளவுக்கு பூண்டை வந்து தட்டி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் கீரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம இதில் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கீரையை ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம சப்பாத்தியில் போட்டு மிக்ஸ் பண்ணி திருப்பி வேக வைக்க போகிறோம். கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம வந்து இதில் கோதுமை மாவை சேர்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இது நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம கையில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட மாவு வந்து நல்லா சாஃப்டாக ரெடியாக இருக்குது. இதில் வந்து மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம வந்து இதை ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். மினிமம் ஒரு 1/4 மணி நேரத்துக்குனாவது அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் வந்து சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம உருண்டை பண்ணி தேய்க்க ஆரம்பிக்கலாம்.
இதை வந்து நம்ம நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் தேய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து அடுப்பில் வந்து தோசைக்கல் வச்சுட்டேன். கல் வந்து நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் ரெடி பண்ணி வச்சுருந்த சப்பாத்தி அதில் போட்டுடலாம். அந்த சைடு ஒரு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டு இந்த சைடும் எண்ணெய் தடவிக்கலாம். 2 சைடும் நல்லா வெந்த பிறகு நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரியே எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட வெந்தயக்கீரை சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த வெந்தயக்கீரை சப்பாத்திக்கு நான் சைட் டிஷ்ஷாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளரிக்காய் போட்டு தயிர் பச்சடி பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த வெயிலுக்கு நமக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். நம்ம பச்சடியில் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து இன்னும் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். அடுத்ததான் நம்ம கம்பு இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இட்லி பேட்டர் ரெடி பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு இட்லி அரிசி, 1/4 கப் அளவுக்கு உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம், இதுதான் இதுக்கு தேவையானது. அடுத்ததான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நல்லா கம்பை வந்து ஒரு 2-3 டைம் நல்லா அலசிட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரிசியும் இதே மாதிரியே நல்லா அலசிட்டு அதையும் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அடுத்ததாக உளுந்தையும் வெந்தயத்தையும் நல்லா அலசிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சா போதும். அதனால வெந்தயத்தையும் உளுந்தையும் அரைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் ஊற வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட கம்பு, அரிசி, உளுந்து எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம உளுந்தை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், உளுந்து வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம இதை எடுத்துடலாம். அடுத்ததாக இதில் அரிசியை போட்டுடலாம். அரிசியை சேர்த்த உடனே கூடவே கம்பையும் சேர்த்துருங்க. இது ரெண்டும் நல்லா ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட நல்லா ஆட்டட்டும். தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட கம்பு மாவும் நல்லா ஸ்மூத் பட்டராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம வந்து இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கையை வச்சே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஓவர் நைட் நல்லா புளிக்க வச்சுக்கலாம். மினிமம் ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து கம்பு மாவை ஓவர் நைட் புளிக்க வச்சு எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இட்லி மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது. அடுத்ததாக நம்ம இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம இட்லி பிளேட்டை வச்சு நம்ம இட்லி ஊற்றிடலாம். இதை வந்து நம்ம மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு கம்பு இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதே மாவில் நம்ம தோசையும் ரெடி பண்ணிக்கலாம். தோசை பண்ணுறதுக்கு இந்த மாவில் இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியிருக்கும். இப்போ பாருங்கள், அடுப்பில் வந்து தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் மாவு எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு கம்பு தோசையும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம சுரக்காயும் பாசிப்பருப்பையும் வச்சு ஒரு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு சுரக்காய், பீர்க்கங்காய் இந்த மாதிரியான நீர்க்காய்கறிகள்லாம் ரொம்பவே நிறைய எடுத்துக்கோங்க. அதே மாதிரியே பாசிப்பருப்பும் நமக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடியது தான். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இதுக்கு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை குக்கரில் போட்டுடலாம். இதை வந்து 2 டைம் நல்லா கழுவிட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் 2 பிரியாணி இலையை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 வரமிளகாயை 2ஆக கிள்ளி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த வெயிலுக்கு காரம்லாம் ரொம்ப அதிகமாக சேர்க்காம மீடியமான அளவே சேர்த்து சாப்பிடுங்க. அடுத்ததான் நம்ம இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம பாதி அளவுக்கு சுரக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடாதீங்க. ஓரளவுக்கு மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சுரக்காயை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு நம்ம இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
இதை வந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகட்டும். இது கூடவே ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து சுரைக்காய் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சுரைக்காய் வந்து மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சுரைக்காய் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு வச்சுருந்த பாசிப்பருப்பை சேர்த்துடலாம். பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சமயத்தில் நம்ம தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கடைசியாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சுரைக்காய் பாசிப்பருப்பு கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வெந்தயக்களி. இது பண்ணுறதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து சாப்பாட்டு அரிசி தான். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா குறைஞ்சது ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. நான் வந்து இதை வந்து ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் நிறைய செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உளுந்தையும் வெந்தயத்தையும் 1 மணி நேரம் மட்டும் ஊற வச்சு கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கோங்க. அடுத்ததான் அரிசியை போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அப்படி அரைக்கும் போது நிறைய மாவாகும், அதே மாதிரியே நல்லா ஸ்மூத் பேட்டராக கிடைக்கும். நான் வந்து இன்றைக்கி கம்மியாக தான் செய்கிறதுனால நான் வந்து மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மாவு வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். இதில் வந்து நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். இது வந்து அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம கருப்பட்டியை வந்து நல்லா நுணுக்கி எடுத்துக்கலாம். நான் வந்து 250 கிராம் அளவுக்கு கருப்பட்டி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சமாக தண்ணியையும் ஊற்றி நல்லா பாகு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பதம்லாம் எதுவும் இல்லை, நல்லா தண்ணியாகவே காய்ச்சி எடுத்துக்கோங்க. கருப்பட்டியில் உள்ள அழுக்கு நீக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இதை பாகு ரெடி பண்ணுறோம். இந்த கருப்பட்டியெல்லாம் கரைஞ்சாலே போதும், நம்ம வந்து இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் வடித்து எடுத்துக்கலாம். அடுத்ததான் நான் வந்து இதே பாத்திரத்தில் ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை ஊற்றிக்கிறேன். அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இது பண்ணுறதுக்கு நம்ம நல்லா அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். அப்பப்போ பக்கத்துலேயே இருந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இதை வந்து நம்ம ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா இது வந்து கெட்டியாகும். இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டே வருது. இது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா கெட்டியாகட்டும். இதை வந்து நம்ம ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா தான் உளுந்து வெந்தயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போகும். இப்போ பாருங்கள், மாவு வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாயிருச்சு. இந்த அளவுக்கு கெட்டியான பிறகு நம்ம வந்து இதில் ரெடி பண்ணி வச்சுருந்த பாகை சேர்த்துடலாம். நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த பாகில் இப்போ வந்து பாதி மட்டும் ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் திருப்பி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து நம்மளோட சர்க்கரையோட அளவு வந்து கரெக்டாக இருக்குது. இதை வந்து நம்ம இனிமேட்டு கிளறி விட்டுகிட்டே இருக்கணும், இது வந்து கெட்டியாகிற வரைக்கும். இது வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா கெட்டியான பிறகு நம்ம இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. இதை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இந்த களி வந்து ரெடியாகிறதுக்கு நமக்கு எப்படியும் டோட்டலாக ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். இப்போ பாருங்கள், இது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட களி வந்து ரெடியாக போகுது. இந்த மாதிரி கிளறும் போது பாருங்கள் நல்லா திரண்டு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுடலாம். இப்போ பாருங்கள், வெந்தய களி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி வந்து நம்ம 7 வகையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் இந்த சம்மருக்கு ரொம்ப ரொம்ப நம்மளோட உடம்புக்கு கூலிங்காக இருக்கக்கூடிய ரெசிபிஸ்லாம் பார்த்துருக்கோம். இந்த எல்லா ரெசிபிஸையும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.